நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மைக்கு கண்டனம் என்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அதிமுக முன்வைத்திருக்கிறது. ஆனால் இதற்கான புள்ளி விவரங்களை சரியாக திமுக கொடுக்கவில்லை என்ற கண்டனத்தையும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு RK இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக கூட்டணி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்பது OPS டிடிவி தினகரன் சார்ந்த ஒரு முடிவாக பார்க்க வேண்டுமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த். அவருக்கு வேண்ட விஷயங்களை அவர் செய்து விட்டார். அதன் பிறகு எக்கேடோ கெட்டு போட்டும் கட்சியானாலும் சரி வேற பிரச்சனைகள் ஆனாலும் சரி என்ற அளவுக்கு செய்திருக்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் இருக்கிறது. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு கட்சினா அந்த கட்சியினுடைய தலைவர் அது அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருக்க வேண்டும். யாரும் கேள்வி கேட்க முடியாத தலைவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுகவினுடைய பாரம்பரியம். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை அடுத்து திருப்பரங்குன்றம்ன்றது வார்த்தையே இல்லாத ஒரு ரெசல்யூஷன். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு இந்துத்துவ கட்சியாக மாறிட்டோம் என்று சொல்ல வருகிறீர்களா? இல்லை, பாஜக செய்த அனைத்து விஷயங்களும் அதே மாதிரி இந்து முன்னணி செய்த விஷயமானாலும் சரி, அங்க கலவரம் தூண்டக்கூடிய அந்த நிலைமையானாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஓகே என்று கூறுகிறீர்களா என்ற அந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இதை ஏன் கேட்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்த ரெசல்யூஷன் பார்க்க வேண்டும். அதாவது நீதித்துறைக்கு எதிரான நீதித்துறையை எதிர்த்து அரசாங்கமும் அதே மாதிரி இது அதிகாரிகளும் பயணிக்கிறார்கள் என்று பொருள்படும் முறை வருகின்ற தீர்மானத்தை விட ஒரு கேவலம் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இதே அதிமுக தான் ஜெயலலிதாவை சிறையில் அடைத்த போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த டிசிஷனுக்கு பிறகு அந்த நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் அந்த நீதி சிஸ்டத்தையும் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டார்கள், எந்த அளவுக்கு கொச்சையாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள், கெட்ட வார்த்தையில் பேசினார்கள் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இது தமிழகம் எங்காடும் நடந்த விஷயம். அதே அதிமுக இன்னைக்கு திரும்பி பாஜகவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். இது வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது அதிமுக கட்சிக்கு ஒரு நெருக்கடி கிடையாது. அப்படி இருந்தால் கூட பாஜக கோபிக்க கூடாது, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இன்று இருக்கின்ற அமித்ஷா கோபிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு தீர்மானமே வந்திருக்கிறது நான் காண்கிறேன். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு